டின்னருக்கு சப்பாத்தியும் இந்த சோயா சங்க்ஸில் ஒரு கிரேவி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த சோயா சங்க்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல எல்லாம் சிக்கன் சொல்லிட்டு நிறைய டைம் எனக்கு ஏமாற்றி கொடுத்துருக்காங்க. எனக்கு இப்போ அது ஞாபகமாக இருக்கு. என் தங்கச்சி சின்ன பிள்ளையா இருக்கும்போதே இது கூட மசாலாலாம் போட்டு இதை வந்து 65 பண்ணுறதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தா. எங்கள் அப்பா யார் வந்தாலும் வந்துட்டு பெருமையாக சொல்லுவார், என் சின்ன பிள்ளை இது பண்ணும், அதை சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது. நான் அதை விரும்பவும் மாட்டேன். போய் சமைக்கிறது அது இதுன்னு பண்ணுறது, கிச்சனில் வேலை செய்கிறது, முக்கியமாக வீட்டு வேலை செய்கிறதுனா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இப்போ வந்துட்டு A to Z எல்லா வேலையும் நான் தான் பார்க்குறேன். எங்கள் அம்மா இருந்திருந்தா கூட ஆச்சரியப்பட்டிருப்பாங்க, இவ்வளோ வேலையை நீ தான் செய்றியா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சோம்பேறி நான். சரின்ட்டு குழம்பெல்லாம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தர்பூசணி வாங்கிட்டு வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. முழு காயாக இருக்கிறனால வீட்டில் ஒரு மூலையில் இருந்தது, அது அப்படியே இருந்திருக்கு. நானும் மறந்துட்டேன். வீடு க்ளீன் பண்ணும்போது தான் எப்பா நீ இங்கே தான் இருக்கியா, உன்னை தானே தேடிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு வந்து வச்சிருந்துட்டு அதில் ஜூஸ் போட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா குடித்தோம். பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இதை வந்து குடிச்சிட்டு இருக்கும் போதே இந்த நியூஸ்ல எல்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, அது வேற ஒரு பக்கம் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. சரி சாவு வரணும்னா இந்த ஜூஸ் வழியாக வந்தால் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே குடிச்சாச்சு.